வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். த பவர் ஆஃப் ஸ்டேயிங் சைலண்ட். அமைதியாக இருப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி, நமக்குள்ளே இருக்கிற சக்தி, உள்ளார்ந்த சக்தி மற்றும் எல்லை இல்லாத பொறுமை, இது இன்ஃபினிட் லெவலில் இருக்குதுன்னு நம்புறீங்களா? ஆனால் அதை எப்படி நமக்கு கையாளுறதுன்னு தெரியலையா? கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் ஒருத்தர் மட்டும் தனியாக இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமைதியாக இருக்கிறதுல இருக்கிற சக்தியை பற்றி. த பவர் ஆஃப் ஸ்டேயிங் சைலண்ட். இதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறேன். சயின்டிஸ்ட் கண்டக்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். 2 குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் எடுத்தாங்க. குரூப் ஏ, குரூப் பி. இவங்களுக்கு சாதாரண பொருட்கள், காலணி, செங்கல், இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுங்கன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு நிபந்தனை, எழுதிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்திலேயே கூப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துட்டு அந்த குரூப் ஏ உள்ளவங்களை ஒரு ராக் மியூசிக்கு, ரொம்ப நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் உட்கார வச்சாங்க. குரூப் பியை கொண்டு போய் ஒரு அமைதியான சூழ்நிலை, லைட் மியூசிக் போட்டு ஸ்க்ரீனில் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு டான்ஸ் வச்சு அவங்கள உள்ளே உட்கார வச்சாங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து அவங்கள திருப்பி எழுத சொன்னாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, குரூப் பியில் உள்ளவங்க 40% குரூப் ஏவை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு இந்த சயின்டிஸ்ட் கன்க்ளூட் பண்ணாங்க. நம்ம இப்போ டாபிக் உள்ள டீட்டெயிலாக போகலாம். நம்ம தனிமையில் இருக்கும்போது, சைலண்ட்டாக இருக்கும்போது நம்மளுடைய பிரெயின் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், அமைதி, ஸ்டேயிங் சைலண்ட் என்பது செயலின்மை அல்ல, வார்த்தைகள் இல்லாமை அல்ல. அது நம்மளையும் மற்றவங்களையும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி. அமைதியான நிலையில் நாம் வார்த்தைகளை மட்டும் கேட்காமல் அதுக்கு அடியில் இருக்கிற உணர்வுகளையும் கவனிக்க முடியும். ஃபீலிங்ஸ் அண்டர்நீத். அமைதியாக இருக்கும்போது நாம் பொறுமை, இரக்கம், எம்பதி மற்றும் நம்மை சுற்றி இருக்கிற உலகோடு ஆழமான தொடர்பை வளர்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் டேவிட் ராக் மற்றும் ஜோஸ் டேவிஸ் அமைதியாக இருக்கிறத பற்றி ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி ஆஹா மூமெண்ட் எப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆஹா மூமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு இப்போ சொல்யூஷன் நமக்கு கிடைக்கல, திடீர்னு கிடைச்சதுனாக்கா நம்ம ஆஹா இதையே நம்ம நினைக்கல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் அவங்க ஆஹா மூமெண்ட்ஸ்னே சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் அதை பற்றியே நினச்சிட்டு இருந்தால் முடிவு நமக்கு கிடைக்கிறதில்ல. நம்ம திடீர்னு பார்த்திங்கன்னா அதை பற்றி நினைக்காம பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது, ஓவியம் வரையும் போது, இல்லாட்டி ஜாகிங் போகும்போது, இல்லை காட்டில் ஒத்தடி பாதையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சொல்யூஷன் நமக்கு திடீர்னு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம மனசு அமைதியாக இருக்கும்போது, சைலண்ட்டாக இருக்கும்போது விழிப்புணர்வு தன்னாலே புதுசு ஐடியாவை கொடுக்கும். இந்த தருணம் சிக்கலான பிரச்சனைகளிலேருந்து நம்மளை காப்பாற்றுது. அதாவது சொல்யூஷன் கொடுத்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் நமக்கு வளர்த்து விடுது. ராக் மற்றும் டேவிஸ் சொல்கிறாங்க, இந்த ஆஹா மூமெண்ட்ஸ் திடீர்னு வர்றது கிடையாது, அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுதுன்னு சில ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க. நம்ம தினசரி வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களால் நம்ம மூளை எப்போதுமே பிஸியாக வச்சுருக்குறோம் இல்லைங்களா? டிஜிட்டல் மீடியா, சோஷியல் மீடியா, நண்பர்களோட பேசுகிறது, சோஷியல் இன்டர் கோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் கான்ஸ்டண்ட்டாக இந்த பீப்புள். ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மௌனம் காக்கிறதுல இருக்கிற நன்மைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தியானம் பண்ணுறது, மைண்ட்ஃபுல்னஸ், டீப் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா நல்ல முடிவுகளை எடுக்க அது கண்டிப்பாக உதவுதுன்னு சொல்கிறாங்க. அதான் 100%. மனசு அமைதியாக இருக்கும்போது நமக்கு பெட்டர் ஐடியாஸ், பாசிட்டிவ் ஐடியாஸ் கிடைக்கும். நெகட்டிவ் ஐடியாஸை சப்ரஸ் பண்ணுது. நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், ஆஃபீஸில் இல்லாட்டி காலேஜில் ஏதாவது சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக்கப் ஆகிட்டிங்கன்னா அதை பற்றி நினைக்க வேண்டாம். தனியாக ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போங்க, தனியாக உட்காருங்க. இல்லை இப்போ பக்கத்தில் கார்டன் இருந்தால் அது வழியாக நடந்து போங்க. யார் கூடயும் பேச வேண்டாம், நீங்களே நடந்து போங்க. அந்த பிரச்சனையை பற்றியும் யோசிக்க வேண்டாம். தன்னாலேயே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு அவர்கள் நம்புகிறார்கள். நம்ம மூளையில் ஆல்ஃபா அலைகள், மூளையில்னாக்கா விஷுவல் கார்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஆல்ஃபா அலைகள்ங்கிறது ஒன்று ஜென்ரேட் ஆகுமா. அந்த ஆல்ஃபா நிறைய அலைகள் ஜென்ரேட் ஆகும், அதில் ஆல்ஃபா அலைகள் ஒன்று. இந்த ஆல்ஃபா அலைகள் ஒரு யுரேக்கா மூமெண்ட்டை கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. யுரேக்கான ஒரு கிரேக்க வார்த்தை, அதை ஆர்க்கிமெடிஸ் சொன்னார். யுரேக்கான்னு கத்திட்டே ஒன்று. இந்த கதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அந்த யுரேக்கா மூமெண்ட் நமக்கு தன்னாலே வரும்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுதுனாக்கா, அந்த ஆல்ஃபா அலைகள் வெளிப்புற தகவல்கள் இருக்கு இல்லையா,
எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அதை பயங்கரமாக குறைக்க வைக்கும். நமக்கு வந்து இப்போ இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடை தான் நமக்கு எதுவுமே பண்ணல. அனாலிசிஸ், பேரலிசிஸ் இந்த மாதிரிலாம் நம்ம போய் வி கெட் ஸ்டக் அப் இன் தட். இதுக்கு வந்து நீங்கள் இந்த உங்களோட மொபைல் ஃபோனு, டிஜிட்டல் மீடியா, டிவி இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு 60% to 70% கட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது தான் மூளையில் நல்ல பாசிட்டிவ் கனவு காணும். அடுத்த அவேக்கனிங் மூமெண்ட் மிஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக முடிவு எடுக்கும்போது நமக்கு ஒரு பயம் வந்துடும். முக்கியமான முடிப்பு, அதாவது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், வேறு ஹியூமன் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், ஏதாவது பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்க்கு எடுக்கும்போது, ஆனால் அவங்க என்ன சொல்கிறதுனா பாசிட்டிவ் அப்ரோச்சோடு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதை முடிவுகளை நம்பிக்கையோடு எடுங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அமைதியாக இருக்கிறது, மைண்ட்ஃபுல்லி ஸ்டேயிங் சைலண்ட் எப்படின்னு அது எவ்வளோ நல்லதுன்னு கூட இப்போ பார்த்தோம். அமைதியாக இருந்தால் நாம் மற்றவங்க சொல்கிறத நல்லா கேட்கலாம், நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம், ப்ரோஆக்டிவாக இருக்கோம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக பேசினா சண்டையே வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரத்தில் அமைதியாக இருக்கிறது நம்ம மரியாதையும் காப்பாற்றுது. நீங்கள் அதை கண்டிப்பாக ஒத்துக்கணும். அவசரப்படாமல் யோசித்து பேசினா பின்னாடி வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகளையும் தவிர்க்கலாம். ஸ்டேயிங் சைலண்ட், அமைதியாக இருந்தால் நம்ம சொந்த கருத்துக்களையும் விருப்பங்களையும் நல்லா சிந்திக்க முடியும். இது நம்ம முடிவுகளை இன்னும் நல்லா எடுக்க உதவுது. அதை இன்னும் கான்க்ரீட் ஸ்டெப்ஸாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். கடைசியாக ஸ்டேயிங் சைலண்ட், அமைதியாக இருந்தால் இருக்கிறது நம்ம சமூகத்தில் ஒற்றுமையை கொண்டு வரும், கண்டிப்பாக கொண்டு வரும். ஏன்னா நம்ம சண்டை போட போகிறது இல்லையே. ஒருத்தனுடைய ஃபீலிங்ஸ் என்னங்கிறத புரிஞ்சிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் அழுத்துங்க. கேட்டுக்கிட்டே இருக்கிற எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஐ எம் ஷானி ஃப்ரம் ஸ்மார்ட் டாக்டிக்ஸ்.